தேடு, ஜீவகாருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த காலை தியானம் நமக்கு ஆசீர்வாதமாக ஒவ்வொரு நாளும் வருகிறது, மாறி வருகிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு காலையிலும் இந்த நாள் தியானத்திற்காக நாம் தேவ சமூகத்தில் நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தை மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். அவர் உங்களுக்கும் எனக்கும் இயற்கையோடு இணைந்து மாத்திரமல்ல, இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அதிசயங்களையும் அவர் செய்ய விரும்புகிறார். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, யாருக்குத்தான் பிடிக்காது? எல்லாருக்குமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எனக்கு ஒரு அதிசயம் நடக்க வேண்டும், அதை ஊரெல்லாம் கூட நான் சொல்லதுக்கு விருப்பப்படுகிறேன். எல்லாருக்கும் ஆசை தான், எனக்கும் ஆசைதான், உங்களுக்கும் ஆசைதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்போ நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் தெரியுமா? நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. ஆண்டவர் நமக்கு ஒரு நிபந்தனை சொல்லுகிறார். கடவுளின் அதிசயங்கள், அற்புதங்களை நீங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆண்டவருடைய அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற வேண்டுமா? ஆண்டவருடைய அற்புதங்களை நீங்கள் ருசி பார்க்க வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் எனக்கு அதிசயம் நடக்கணும் பிரதர், ஒவ்வொரு நாளும் என்னை ஆண்டவர் அற்புதமாய் வழிநடத்த வேண்டும். ஆண்டவர் அதற்கு ஆவலாய் காத்திருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. He can do anything and everything. அவரால் எதையும் செய்ய முடியும். ஆனால் அவர் சொல்லுகிறார், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல. அப்போ நீங்களும் நானும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட வேண்டும். எகிப்து தேசம் என்பது அடிமைத்தனம் நிறைந்த தேசம், பாவம் நிறைந்த தேசம். அடிமை தேசத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் மூலமாய் பார்வோனிடத்திலே சொல்லுகிறார்கள். மோசே சொல்லுகிறார், எங்கள் ஜனங்களை வெளியே அனுப்பிவிடு, நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பயணம் போய் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ பார்வோன் சொல்லுகிறார், ஏன் எகிப்து தேசத்தில் நீங்கள் ஆராதிக்கலாமே, உங்களுக்கு எவ்வளோ பெரிய மைதானம் வேண்டாமெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள், தேசத்தை விட்டு நீங்கள் வெளியே போகக்கூடாது, எகிப்து தேசத்திலே நீங்கள் ஆராதியுங்கள். அப்போ மோசே சொல்ல, இல்லை இல்லை, எங்களுக்கு அது பழக்கம் அல்ல, எங்கள் ஆண்டவர் அதை விரும்புவதில்லை. அடிமை தேசத்திலே ஆராதிப்பதை கடவுள் விரும்புவதில்லை. பொருள் என்ன? பாவத்தோடு ஆண்டவரை ஆராதிப்பது அவருக்கு அருவருப்பு, அது அவருக்கு பிடிக்காது. பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து விடுதலையோடு அந்த மனிதன் ஆராதிக்க வேண்டும். அந்த ஆராதனையைத்தான் நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், துன்மார்க்கனுடைய பலி அருவருப்பானது, அதை துர்ச்சிந்தனையோடு செலுத்தினாலோ எவ்வளவாய் அருவருக்கப்படும் என்று வேதம் கேட்கிறது. விடுதலை அடைந்தவர்கள், ஆகவேதான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறார், சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள். விடுதலை பெற்ற பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அனுதினமும் அற்புதம். என்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து இயேசுவின் பிள்ளையாக மாறி ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய வாழ்வை, புது வாழ்வை துவங்குகிறோமோ, அந்த வாழ்வு எப்படி இருக்கும்?
ஒவ்வொரு நாளும் அற்புதம், ஒவ்வொரு நாளும் அதிசயம், ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் நடத்துவார். ஒரு நாளும் ஆச்சரியமாய் நடத்துவார். ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டும். உலகத்தோடு, உலகத்தின் இச்சைகளோடு, உலகத்தின் ஆசாபாசங்களோடு நம்முடைய வாழ்வை நாம் இணைத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்வு தேவனோடு நாம் இசைந்திருக்க வேண்டும். அப்படியானால் உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் நாம் செய்த பாவங்களிலிருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலையை நாம் முதலாவது கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் எகிப்து என்று வேதம் சொல்லுகிறது. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே அதிசயங்களை காண பண்ணுவேன். உனக்கு எதிராய் ஒருவரும் வந்து நிற்க முடியாது. உனக்கு எதிராய் ஒருவரும் நிற்க முடியாது. ஆண்டவர் உனக்கு முன்னே போவார். உன் வாழ்வின் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவார். அவர் முன்னால் செல்ல கடல் செங்கடல் வழி கொடுக்கும். நீ தைரியமாய் சந்தோஷமாய் போகலாம். தினம் தினம் அற்புதம் நடக்கும். தினம் தினம் அதிசயம் நடக்கும். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை அடைய உங்களை ஒப்புக்கொடுங்கள். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்படி போல ஒரு நாள் காலையிலும் ஆண்டவரே எங்களை அதிசயமாய் அற்புதமாய் நீர் வழிநடத்துவதற்கு இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை தாரும். என்னுடைய பழைய பாவங்கள், இதுவரை நான் செய்து வந்த அக்கிரமங்கள், உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, இந்த எகிப்தின் வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் உம்மோடு இசைந்திருக்க விரும்புகிறேன். பாவத்தோடு உறவை வெறுக்கிறேன். அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாரும். ஆமென். நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி பிள்ளைகளை இந்த நாள் முதல் அதிசயமாய் அற்புதமாய் நீர் சாட்சியோடு வழிநடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.